தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கரண சிந்தம் ஞானம் சாத்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமதான் கலிகதேவம் காட்சியமான இந்த யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீ அனுபவத்தோட தலைப்பு எனக்கு ஒரு கோட்டு வேணும் பண்ணித்தரையா, எனக்கு ஒரு கோட்டு வேணும் பண்ணித்தரையா. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தானே பாருங்கள். காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா தங்கியிருந்தார். அங்கே வந்து தரிசனம் கொடுத்துருந்தார். அப்போ வந்து தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு பக்தர் பிரசாதத்தை வாங்கிட்டவர் தயங்கி நின்றார். அதாவது ஏதோ பேசணும்னு ஒரு இதில் இருக்கார். பெரியவா மற்ற பேருக்கு கொடுத்துட்டே, பெரியவா பரமேஸ்வரன்ல அவருக்கு தெரியும் இவர் எதுக்கு தயங்கி நிற்கிறாருன்னா அந்த பண்ணதே இவர் தானே, பெரியவாளுடைய லீலை தானே. பெரியவா ஒன்றும் தெரியாத மாதிரி தான் ஆக்ட் பண்ணுறது உண்டு. பெரியவா வந்து என்ன விஷயன்ற மாதிரி இப்படி சைகையிலே கேட்டார். பெரியவா நேற்று கனால எனக்கு வந்து எனக்கு ஒரு கோட்டு பண்ணி தெரியாத மாதிரி இதை கேட்டால் அது எனக்கு என்னென்னு புரியலை, அதனால்தான். அப்போ பெரியவா திருப்பி தீர்த்தத்தை கொடுத்துட்டே இருந்தார். அதை திருப்பி பெரியவா கேட்குற, ஆமாம் எனக்கு ஒரு கோட்டு வேணும் அப்படின்னு கனால, ஆமாம் கேட்டிருப்பேன் அப்படின்னாராம். கேட்டிருப்பேன்னு நான் கேட்டது தானே, அதனால தான் பெரியவா கிட்ட வந்து அந்த பக்தர் கேட்குறார். அவருக்கு ஒன்றும் புரியலை, நிஜமாகவே நம்மளுக்கே புரியலை. நீ அதை பற்றி தான் கேட்க வந்திருக்க அப்படிங்கிறது தெரியறது, சரி அப்படின்னு நான் கணா உண்மையாக எடுத்துன்னு அர்த்தம். ஆமாம், உன் கணால் வந்ததால் நீ கேட்க வந்திருக்க, சரி அப்படின்ட்டு பெரியவா வந்து தான் பரமேஸ்வரங்கிறத கிட்டத்தட்ட ஒத்துக்கிற மாதிரி ஆகிடுது. கிட்டத்தட்ட என்ன பரமேஸ்வரன்னா தெரியாதா எல்லாருக்கும், தெரிஞ்சு போச்சு. கணால் போய் சொன்ன ஒருத்தர் வராரு, பெரியவா வந்து ஆமாம்மா கேட்டிருப்பேன் அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம், பெரியவா பரமேஸ்வரன் தானே. உடனே பெரியவா என்ன பண்ணால், சரி இதை கோட்டுனா உங்களுக்கு எதாவது அர்த்தம் புரியுறதா அப்படின்னு அங்கே இருக்கவாளை கேட்டால், ஒருத்தர் ஒன்று சொல்கிறா, ஒருத்தர் பெயிண்ட்டுன்னு கோட்டுன்னா என்ன அது, ஒருத்தர் வந்து மேலே போட்டுக்கிற கோட்டு அந்த மாதிரி ஏதோ சொல்கிறா. இந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டே போகிறா, ஒன்றும் புரியலை, சரியா இல்லை. பெரியவாடே சொன்னாலும் சரி, காமாட்சிக்கு வெள்ளியில் ஒரு கவசம் போடலான்னு தோன்றுறது, அதனால தான் நான் வந்து கனால வந்து அப்படி கேட்டிருக்கேன். ஒன்று நீ தான் கொஞ்சம் பண வசதி உள்ளவன், பணக்காரன், செலவழித்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து அவர்கிட்ட சொல்லி சிரிச்சுட்டாராம். அவர் வந்து நிச்சயம் பண்ணுற, பெரியவா என்னுடைய பாக்கியம் நிச்சயம் பண்ணுறேன். அப்புறம் வந்து பெரியவா வந்து அதான் இந்த இதில் மூலம் என்ன சொல்கிறார் பெரியவா, காமாட்சி கோவிலுக்கு காமாட்சிக்கு வந்து அம்பாளுக்கு ஒரு வெள்ளியில் ஒரு கவசம் பண்ணணும்னு பரமேஸ்வரனான மகாபெரிவா டிசைட் பண்ணிட்டார், முடிஞ்சுது. அப்போ யாருக்கு இது சொன்னால் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு பெரியவா தான் செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கான பக்தரை, ஒரு பணக்காரரோ ஏழையாக இருந்தாலும் பணத்தை கொடுத்து பண்ணணும்னு நினச்சா பண்ணிவிடுவார். பெரியவா தான் எல்லாமே. அதனால் பணக்காரரான ஒரு பக்தர் இருக்கார், என்ன ஒன்றா பண்ணக்கூடியவர். அவர் கணால் போயிட்டு பெரியவா எனக்கு ஒரு கோட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரியாமல் தான் வந்திருக்கார். புரியாமல் இருக்கிறவர் வந்து வராமல் இருந்தால் என்ன, ஏன் வந்தார்னா அதை வரவழைச்சதே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். அவர் அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வரலாமே, பெரியவா ஏதோ கணால் கேட்டார், சரி ஏதோ கேட்டிருக்காரு, அப்புறம் போகும்போது கேட்டுக்கலான்னு கூட இருக்கலாம். ஆனால் நேராக வந்துட்டு பெரியவா இதை கணால் கோட்டுன்னு கேட்டிங்களா, அது என்ன அதுன்னு கேட்க வந்திருக்கார். பெரியவா தான் இதா அதுன்னு சொல்லி கடைசியில் காமாட்சிக்கு வந்து அம்பாளுக்கு ஒரு வெள்ளியில் கவசம் போடலான்னு ஆசையாக இருக்குது, அதுதான் அதுதான் கேட்டிருப்பேன் நான்.
அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி பெரியவா வந்து அவருக்கு சொன்னாராம். அதுதான் கனால கேட்டிருப்பேன் நான் வந்து, சரி நீ பணக்காரன், உனக்கு வசதி இருக்குது, நீ பண்ணிடுவ, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். பெரியவா அப்போ யார் போகணுமோ அங்கே போய் கனால போய் அது இது சொல்லி விட்டுறாரு. ஸோ அப்புறம் நான் பண்ணுறேன், நிச்சயம் பண்ணுறேன், என்னோடய பாக்கியம் நேரம். சரி அப்போ கிளம்பிப்போ, அங்கே காமாட்சி கோவிலில் பெரியவாக்கு தான் தெரியுமே லோகத்தில் இந்த உலகத்து முழுக்க யார் யார் எங்கே இருக்கான்னு, யாருன்னு அந்த இவர் பேரை சொன்னாராம், குருக்கள் பேர். அவர் போ, அவர் அந்த என்ன பண்ணணும் என்னன்னா அவர் சொல்லுவார். ஒரு வெள்ளி கவச்சம் போடணும்னா என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோ, அவர் உனக்கு எல்லா இதுவும் கொடுப்பார். அதை வச்சுட்டு நீ பண்ணி ஒரு கவசத்தை போட்டுரு அம்பாளுக்கு, உன்னோட இதுவாக இருக்கட்டும் அப்படின்னாராம். அவர் அப்புறம் அவர் பெரியவரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டார். பெரியவா வந்து கனால வந்தாலே அனுகிரகம்னு தெரிஞ்சு போச்சு. இதில் பெரியவாள் நேரம் ஏதோ வந்தது அவருக்கு அனுகிரகம் தான். இருந்தாலுமே கனால வந்தாலே வேலை முடிஞ்சிருது, அவருக்கு அவரால் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் பெரியவா தான் டிசைட் பண்ணுறார். அதனால் அவர் அதுக்கப்புறம் அதுக்கான இதை போய் காமாட்சி கோவிலுக்கு போய் அந்த சொன்ன குருக்களை பார்த்து அந்த விஷயங்களும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் இதுக்கு பண்ணி கொடுத்துருக்காருன்னு தெரியுது. அதனால் எனக்கு ஒரு கோட்டு வேணும் பண்ணித்தரியான்னா பெரியவாளுக்கு அந்த கோட்டு வேணும். பெரியவா தான் காமாட்சி பெரியவா தான். அதனால் பெரியவா கேட்டது கரெக்டு தான். எனக்கு ஒரு கோட்டுன்னு பெரியவாடா போட்டுக்க போகிறா, காமாட்சி போட்டுக்கிறா, அதனால தான் பெரியவா அப்படி கேட்டிருக்கா. அது எனக்கு திடீர்னு தோன்றுறது. அவராக போட்டுக்க போகிறாரு, ஏன்னா எனக்கு ஒன்றுன்னு தான் கேட்குறாரு. அப்போ பெரியவா வந்து தன்னை காமாட்சின்னு சொல்லிக்கிறாருன்னு தெரியுது. ரெண்டுமே தானே, பரமேஸ்வரனும் பார்வதி எல்லாமே ஒரே ரூபம் இருக்கா இல்லையா, ரெண்டு பேருமே ஒரே இதில் தானே இருக்கா. ஸோ அதனால் பெரியவா அந்த மாதிரியான ஒரு சூக்ஷ்மமான வார்த்தை பெரியவா பேசுகிறதுல நிறைய அர்த்தங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி அர்த்தத்தில் சொல்லியிருக்கா சான்ஸ் இருக்குது. ஜெய் ஜெய் சங்கர மகாபிரிய பாதேஸ்வரம், மகாபிரிய பாதேஸ்வரனும்.